எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமும் சிறந்த ஒரு குடும்பமாக மிளிருவதற்கு முதலாவது மிக முக்கியமான தேவை, இந்த சவால்கள் பிரச்சனைகள் இதெல்லாவற்றுக்கும் முன்னால அந்த குடும்பத்தில் பிரார்த்தனை இருக்க வேண்டும். துஆ என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது முஸ்லிம்கள் நிறைய சில இடங்களில் பலர் ஒரு அற்பமான ஒரு விஷயமா கருதுறாங்க. ஆனால் நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சிறந்த துஆக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துஆ உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எத்தனை பேருக்கு பாடம்? ஒரு எலும்பி கேட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இங்கே விளங்கிட்டா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை நம்ம ஒரு 70 வயசுல கேட்டு என்ன பிரயோசனம்? விளங்கிட்டா? கேட்குற தவறில்லை, கேட்கலாம். ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்குற யார் எந்த வயசுலையும் கேட்கலாம். ஆனால் இந்த துவா உங்கள்கிட்ட எப்போ இருக்கணும்? திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்ல இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லாத்தையும் என்ன செய்யும்? குறிக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களது அதாவது தம்பதிகள், கணவன் மனைவிக்கு கேட்டாலும் சரி, மனைவி கணவனை நினைச்சு கேட்டாலும் சரி, எங்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பரம்பரையிலிருந்து குர்ரத அயுன், நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துஆ கேட்கணும். எது? இந்த துஆ. துஆ என்பது நம்ம இந்த குடும்பத்தை சீர் செய்வதற்காக இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. கணவன் அதை கேட்க, மனைவி அதை கேட்க, இப்படி தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குடும்பத்தில் அந்த துஆ இருக்குமாக இருந்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை காணலாம். குழந்தைக்கு துஆ கேட்க வேண்டும். என்ன துஆ? குழந்தைக்கு என்ன துஆ கேட்கறது? பிள்ளைக்கு 20 வயசு, பிள்ளைக்கு 24 வயசு, பாப்பாவுக்கு துஆ தெரியாது. பாப்பாக்கு என்ன துஆ தெரியும்? அரபுல ஐக்கிறதால பாடமாக்கல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை மொழியில் உள்ளதை பாடமாக்கிக்கிறீங்க? விளங்கிட்டா? படம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் ஹிந்தி வசனமெல்லாம் பாடமாக்குறான். விளங்கிட்டா? சம்பந்தமே இல்லாதெல்லாம் பாடமாக்குறான். ஆனால் ஒரு துஆ நமக்கு பாடமாக்குறது. குழந்தைக்கு என்ன துஆ? உய்துக பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. எப்பொழுதும் புரிஞ்சுக்கங்க, வார்த்தைகள், இறைவனுடைய வஹியுடைய வார்த்தைகள் இருக்குதே, இதை சொல்றது வெறும் பிரார்த்தனை மட்டுமல்ல, அதனால் இந்த ரூஹுக்கும் மனிதனுடைய ஆன்மாவுக்கும் பெரிய ஒரு ரிலாக்ஸ் என்ன செய்யும்? ஏற்படும். அற்புதமான மாற்றங்கள் என்ன செய்யும்? ஏற்படும். இந்த துஆக்கள் இறைவன் அங்கீகரித்தல் ஒரு புறம், இன்னொரு புறம் என்ன இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வீடுகளில் ஒரு அற்புதமான தாக்கம் என்ன செய்யும்? அந்த குடும்பத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம துஆ கேட்கறது இல்லை. உய்துக பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. குழந்தைகள் அவர்களுக்கு கேட்க வேண்டிய துஆக்களை நாம் சொல்லிக் கொடுத்ததில்லை. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னொரு இடத்துல ரப்பி ஸித்னி இல்மா. இந்த துஆக்களை நம்ம என்ன செய்ததில்லை? சொல்லிக் கொடுத்ததில்லை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், மனைவிக்கு எத்தனை பேர் கை கொடுத்து சலாம் சொல்லிக்கிறோம்? நினைச்சு பாருங்க பாப்போம். வெக்கம். மனைவிக்கு எப்படி கை கொடுத்து சலாம் சொல்றது? மனைவிக்கு தான் கை கொடுத்து சலாம் சொல்லணும். ஆனால் மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல கொஞ்சம் பேருக்கு பெரிய வெக்கம். அப்படியே தான் மனைவியும் தான் கணவனுக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல என்ன ஒரு வெக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழல், யார்கிட்ட வெக்கப்படக்கூடாதோ அவர்கள்ட்ட வெக்கப்படுறது. விளங்கிட்டா? ஆனா யார்கிட்ட வெக்கப்பட வேண்டுமோ அங்க வெக்கம் இல்லாம இருக்கிறது. இப்படி ஒரு சூழல் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வீடு காலையில் என்ன செய்யணும்? நான் ஒரு ஆன்மீக சூழல் உள்ள ஒரு வீட்டை சொல்றேன். நீங்க இந்த ஆன்மீக பகுதியை சரி செய்யாம எவ்வளவு வழிகாட்டலும் செய்யுங்க, நீங்க இந்த பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன், அந்த பிரச்சனைக்கு தான் சொல்யூஷன், ஒன்றும் சரி வராது. ரூஹ் உன்னுடைய உயிர் அது சரியாகாத வரைக்கும் நீங்க மற்ற எதையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சரிப்படுத்த முடியாது. ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ரோட என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணையும் கணவனையும் மனைவியை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. ஒரு கணவன் இரவில எழும்பி மனைவியை எழுப்பற்றா தொழுறதுக்கு, அந்த பெண்மணி எழும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்தில் என்ன செய்யறா? தெளிச்சு தொலை வைக்கிறான். இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா, எலும்பல்ல ஏண்டா தண்ணி தொழுவிச்சு என்ன செய்யறா? எழுப்பாட்டி விடுகிறாள். இந்த மனைவிக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணி தெளிச்சா எங்கட வீட்டுல என்ன நடக்கும்? நினைச்சு பாருங்க பாப்போம்.
குடும்பத்தில் அன்றைக்கு ஃபஜ்ர் இல்லாமல் போய் புள்ளை ஸ்கூலுக்கு போகாம ஆகி விளங்கிட்டா, இவன் தொழிலுக்கு போகாம ஆகி, ஏன் பிரச்சனை? அவ்வளவுக்கு ஒரு என்னது ஒத்தாசை உதவி இல்லாத ஒரு நிலையில் நமது குடும்பம் என்ன செய்து இருக்கிறத பார்க்க. ரசூலுல்லாஹ் ரஹமத்து, இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்யட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும் துஆ. ஹஜ்ஜிக்கு போய் உம்ராவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்ற? ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க, அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டீங்க. அதனால தான் நாங்க என்ன செய்றோம் என்றோம். இதே துஆ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அப்படி என்று ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்வானான்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. எத்தனை தடவை இது நடந்திருக்கு, எத்தனை தடவை இது நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுல பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக், இல்லைன்னு சொல்லுங்க. பெண்களை விட ஆண்கள் தான் முக்கால்வாசி வீக். ஆனால் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப முஸ்லிம் குடும்பம் எல்லாம் ஃபஜ்ருக்கு எழும்புது. ஏன்னா பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும்ன்றதுனால எழும்புது. அதை சரியா கண்டுபிடிக்கணும்டா சனி ஞாயிறுல போய் பாருங்க. சனி ஞாயிறுல பார்த்தோம் இன்றைக்கு தான், மற்ற நாளில் ஸ்கூல் தானே, அதனால கொஞ்சம் தூங்குறாங்களா, எது 10 மணி ஆகிடும் தூங்குறோம், ஃபஜ்ரும் இல்லை எதுவும் இல்லை, அன்றைக்கு அதுக்கு ரெஸ்ட். அப்போ என்ன, மற்ற நாட்களில் உலகத்திற்காக நாம் என்ன செய்கிறோம், முழித்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக. அப்போ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஃபஜ்ருக்கு எழும்பின ஒரு குடும்பம், இரவுல எழும்பி வித்ரு தொழக்கூடிய ஒரு குடும்பம். நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்தின் ராகத்தை பிடிக்கின்ற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல எழும்பி தொழுவார்கள். வித்ரு தொழ நாடினால் என்னை தட்டி விடுவாங்க, நான் எழும்பி என்ன செய்வேன், வித்ரு தொழுவேன் அப்படி என்று சொல்லி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்ன பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. தொழுதுட்டு என்ன பார்ப்பாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவார்கள், இல்லைன்னா பள்ளிக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை போட்டுருவாங்க, நான் முழிச்சிருந்தாடா, ஆயிஷால தூங்கி தானே இருக்கிறாங்க, அதானுக்கு பிறகு என்ன செஞ்சேன், தூங்கி தான். இல்லை, பெண்களுக்கு மாதம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யுது இருக்குது, அதன் காரணமாக அவங்க தூங்கி இருந்தாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போய், இல்லைண்டா பேசுவார்கள். ஃபஜ்ர் சுன்னத் 2 ரக்காத் தொழுதுட்டு வீட்டில் மனைவியோட உட்கார்ந்து பேசுகிற கால சூழ்நிலை இருக்குதானே, அந்த குடும்பத்தில் கண்டு வளர்ற பிள்ளைகள் இப்படி வளரும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு வீட்டில் தனது தாயும் தனது தந்தையும் உட்கார்ந்து டீயை குடிச்சுக்கிட்டு 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிக்கு போறதுக்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு வளர்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்க தொலை சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அந்த புள்ள தானா என்ன செய்ய தொழும். அவர்கள் கண்ட காட்சியாக தான் நீங்க 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் வாப்பா உமா தொழுதுட்டு என்ன செய்யறாங்க, ஃபஜ்ருக்கு போவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள். காட்சியை கண்டு வளர்ந்தா எப்படி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான காலை பொழுது இது. இந்த ஆன்மீக சூழல் இல்லாம நம்ம மொபைல் போனுடைய சவால்கள், அந்த எல்லா சவாலையும் பேசலாம். இந்த பிரச்சனை இருக்குது, இதுல என்ன சவால் இருக்குது, இதுல நம்ம ஒரே ஒரு சவால் தான் இருக்குது, சைத்தானோட உள்ள சவால். வீட்டில் இதை செய்வதற்கு என்ன பிரச்சனை இருக்குது, யாரா வந்து தடுக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று நடக்குதா, எதுவுமே இல்லை. ஆனா நம்மகிட்ட அந்த பங்களிப்பு என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, காலை நேரம் லுஹாவுடைய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு வரலாற்றில் நாங்கள் பார்க்கலையா, ரசூல் நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறான் 9-10 மணி டைமில் மனைவி ஜுவேரி அங்கே எழுந்துட்டிக்கிறாங்க. மாசில் தி மக்கான, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் நீங்கள் போன நேரத்தில் நீங்கள் தான் உட்காந்துட்டீங்க. நீங்கள் போன நேரத்தில் நான் ஒரு துவா சொன்னேன், சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இப்படி ஒரு துவா சொன்னேன். நீங்கள் சொன்னதுக்கு அது ஈக்குவல். பேச்சு யாருக்கு இடையில, கணவனுக்கும் மனைவிக்கு இடையில இந்த ஒரு பேச்சு. இப்படியான வாழ்க்கை முறை இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை முறையின் காரணமாக அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும். லுஹருடைய சுன்னத்து, அப்புறம் லுஹர தொழுது பெண்கள் வீட்டில் தொழுகிறது, மறுபடியும் அசருக்கு தொழுகிறது, அப்புறம் மகரிப் காலை மாலை திக்ருகளை பெண்கள் ஓதுறது, இந்த மாதிரி இருந்து இஷாவுடன் தொழுதுட்டு அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு மகரிபுக்கு பின்னால குர்ஆன் ஓதுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, எனக்கு அஷ்அரியா கோத்திரத்தினர்களை யுத்த காலத்தில் அவங்க எங்கெங்க கேம்ப் படிச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் என்றாங்க. எப்படி தெரியும் என்றால், இரவில் அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற ஓசையை வைத்து அவங்க இங்க தான் இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப இரவுல குர்ஆன் ஓதுறது எந்த வளமை, முஸ்லிம் சமுதாயத்துடைய வளமை இன்றைக்கு கிடைக்குதா? எந்த வீட்டு பக்கத்தால நடந்து போனாலும் சரி 2 சவுண்ட் ஒரே டைம்ல கேட்குது. ஒன்று படிக்கிற சவுண்ட், இன்னொன்று பார்க்குற சவுண்ட். எது, நாடகம் பார்க்குற சவுண்ட். 2 ஒரே டைம்ல கேட்குது. அவன் ரூம்ல படிச்சுட்டு இருக்கிறான், இவன் வெளியே என்ன செய்யறாங்க பார்த்துட்டு இருக்கிறான், அல்லது தலகீழா. இதுதான் இன்றைக்குரிய சூழல். மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதுற சவுண்டை வச்சா இது முஸ்லிம் ஊர் என்று எங்களுக்கு அடையாளம் தெரியும் என்று சொல்றது இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் ஊர் தெரியாமல் போனவங்க எல்லா ஊர்லேயும் ஒரே சவுண்டு, மொழி மட்டும் கொஞ்சம் மாறும். அங்கே சிங்களத்தில் போகும், இங்கே தமிழில் போகும், அவ்வளோதான்.
இப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் நாம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப வீட்டு சூழல் இஸ்லாமிய சூழலாக இருந்தால், வீட்டு சூழல் இஸ்லாமிய சூழலாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எஃபெக்ட் இருக்குதே, அதனுடைய பாதிப்பு இருக்குதே, நீங்க தர்பியா கொடுத்து வளர்ப்பது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பாதிப்பை அந்த வீட்டு சூழல் என்ன செய்யும், ஏற்படுத்தும்.